அதே மாதிரி முஸ்லீம்களுக்கும் இங்கே ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா, அவங்க தான் ஷிர்க்கு வச்சாங்க, நம்ம ஷிர்க்கு வைக்கல. இப்போ நம்ம ஷிர்க்குங்கிறது வேறு. இன்றைக்கி நம்ம சமூக வாழ்வில் முஸ்லீம்கள் ஷிர்க்கை ஹலாலாக்கிட்டோம். என்ன ஹலாலாக்கிட்டதுனால உங்கள் உலமாக்கள் அந்த ஷிர்க்கு இல்லைன்னு சொல்லிட்டதுனால நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தப்பிச்சிருவீங்கன்னு நினச்சிடாதீங்க. முதல்ல ஓப்பன் மைண்டடாக மாறுங்க, உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடியவங்களாக மாறுங்க. மௌலானா மௌதூதியுடைய அவங்களுடைய புத்தகங்கள்லாம் படிங்க. குர்ஆனுடைய அடிப்படை 4 சொற்கள் அந்த புக்கை பாருங்கள். கிலாஃபத்தும் மன்னராட்சியும் அந்த புக்கை பாருங்கள். ஏதோ நாங்கள் மட்டும் அமல் செஞ்சுட்டு தானே இருக்கோம், நம்ம அமல்கள் காப்பாற்றிடும் அப்படின்னா, இந்த பட்டியல் போட்ட இந்த நபிமார்களுடைய அமல்களே ஷிர்க்குக்கு ஈக்குவலாக வரும்போது காப்பாற்றாது. அப்போ உங்கள் அமல்கள் ஏமாத்திரங்கிறேன். நீங்கள் குர்ஆன் என்ன தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாலோ, நீங்கள் ஸ்டால் போட்டு தாவா செஞ்சிட்டாலோ, நீங்கள் மன்னராட்சியை ஹலாலாக்கிட்டு அந்த ஷிர்க்கு இல்லைன்னு மறுத்து பேசிட்டு, சமூக வாழ்வில் ஷிர்க்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு மறுத்து பேசிட்டு, உதாரணத்துக்கு குறைஷிகள்கிட்ட போய் நீ ஷிர்க்கு வைக்கிறியான்னு கேட்டால் என்னம்மா, ஆமாம்மா, இல்லைன்னு சொல்ல மாட்டான். அவன் தான் வெளிப்படையாக வைக்கிறானே. இன்றைக்கி ஸ்டைல் என்ன, முஸ்லீம்களுடைய ட்ரெண்ட் என்ன, ஏன்டா தர்காவுக்கு போறிய ஷிர்க்கு இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லைம்மா. இப்போ இவன் இல்லைன்னு சொன்னதுனால இது ஷிர்க்கு இல்லாமல் ஆயிருமா? அதே தௌஹீத்வாதிகளை கூப்பிட்டு, ஏன்பா நீ இந்த மாதிரி இந்தந்த விஷயத்தில் ஷிர்க்கு வைக்கிறிய, இது மட்டும் ஷிர்க்கு இல்லையான்னு கேட்டால் அவன் என்னம்மா, இது ஷிர்க்கு கிடையாதுங்கம்மா. அதே தான் அவன் சுன்னத் ஜமாத்துக்காரங்க, அவங்களுக்கு அவங்க செய்கிறது ஷிர்க் கிடையாது, உங்களுக்கு நீங்கள் செய்கிறது ஷிர்க் கிடையாது. அப்போனா இங்கே எதுவுமே தப்பு கிடையாது. அப்படியா? அல்ல அப்படி தான் வச்சுருப்பானா? மாட்டுவீங்க. என்ன பிரச்சனை? உங்களுக்கு பரந்த மனசு இல்லை, ஒரு கலந்துரையாடலுக்கு நீங்கள் தயார் இல்லை, உட்காந்து பேசுகிறதுக்கு. உண்மையிலே அல்லாஹ்விடத்தில் போய் மாட்டிக்குவோமேங்கிற அந்த பயம் உங்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, நாங்கள் 80களிலிருந்தே நாங்கள் அப்படி இருக்கோம், நாங்கள் 70களிலிருந்தே அப்படி இருக்கோம், நாங்கள் சவுதியில் அந்த காலத்துலேயே நாங்கள் ஃபாத்தியாவுக்கு எதிராக இருந்தோம், நாங்கள் அந்த காலத்துலேயே மௌலூதுக்கு எதிராக இருந்தோங்கிறீங்களா? உங்கள் பழம்பெருமையெல்லாம் வேலைக்காகாது. அதே தான் குறைஷிகள் அன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் தான் அல்லாஹ் இங்கே உடைக்கிறான். இந்த நபிமார்களே பழம்பெருமை பேசிட்டு ஷிர்க்கு வச்சாங்கன்னா வேலைக்காகாது, எல்லாத்தையும் தட்டி நான் டெலீட் பண்ணி விட்ருவேங்கிறான்.